சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வது எப்படி இச்சேனலில் 10ஆம் வகுப்பு இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் கேட்ட கிராமர் பார்ட் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி சொல்ல போகிறோம். நிறைய பேர் வந்து கிராமர் பார்த்தே அட்டன் பண்ணாமே விட்டுறீங்க. அது வந்து ஈஸியான டெக்னிக் தான், சின்ன சின்னதான் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதையே கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிவிட்டு 6 மார்க் எடுத்துடலாம் அதில். அதனால் தமிழ் மீடியம் பசங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இதை இங்கிலீஷ் மீடியம் ஓரளவுக்கு பண்ணுறாங்க, இருந்தாலும் தமிழ் மீடியம் என்ன பண்ணலாம், முழுசாகவே இதில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டு அதை 3 கொஷின் தான் உங்களை வந்து அட்டன் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு இது படித்து பாருங்கள் முதல்ல பொறுமையாக. இதுமாரி ஃபங்க்சுவேஷனை விடாதீங்க, அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் கடைசியாக ரீஅரேஞ்சும் படித்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும், அதையும் அடிச்சிடலாம். அடுத்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் சொல்லலாம், அதர்வைஸையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் 23. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். அவங்க கொடுத்துருக்க வேர்டு ஒர்க்கார்டு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணால் இன்னொருத்தர் சொன்ன மாதிரி யூ ஆர் அட்வைஸ்டு, நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும் இன்னொருத்தருக்கு. யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க்கார்டு, அவ்வளோதான் ஆன்சரே. இதை ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாம். ட்ரை பண்ணுங்கள், நிறைய கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பப்ளிக் ஈஸியாக அடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் 24. ரீரைட் த சென்டென்ஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அங்கே கொட்டேஷன் கொடுத்தாலே அந்த கொட்டேஷன் எடுத்து தட் போடணுன்றது தான் மெயினாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரவி செட் டு கண்ணன் ஐ லாஸ்ட் மை பர்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவி டோல்டு கண்ணன் தட், அந்த அப்பாஸ்ட்ரபி கொட்டேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், தட் போடணும். ஹி ஹேட், அவன் வந்து எதனா தொலைச்சிட்டான், பர்ஸ் தொலைச்சிட்டான். ப்ரீவியஸ் டே லாஸ்ட், அதாவது எஸ்டர்டேக்கு என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் டே. இது சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரு டெக்னிக்கலாக எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் இதில் ஈஸியாக. லாஸ்ட் இஸ் பர்ஸ் த ப்ரீவியஸ் டே. நெக்ஸ்ட் கொஷின் 24 சொல்லிட்டேன். 25. ஃபங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஃபங்க்சுவேஷன் இருக்கிறதுலே ஈஸி. நீங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா ஃபஸ்ட் லெட்டர் எப்பயுமே அவங்க ஸ்மாலில் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கேப்ஸ் போடுங்க. நம்ம நார்மலாக எழுதுறது தான் எப்பயுமே ஃபஸ்ட் லெட்டர் என்ன எழுதணும், கேப்ஸ் எழுதும். ஃபஸ்ட்டு கண்டிஷனாக அதை கரெக்டாக ஃபில் பண்ணிங்க, லாஸ்ட்டு புல் ஸ்டாப் வைங்க. இது எதுனாலே உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ண ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேர்டு வந்து கொட்டேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி தென்னில் டி வந்து கேப்ஸ் போகிறோம், பக்கத்தில் கமா. அட்லீஸ்ட் அங்கே ஒரு கமா. டேக் தோஸ் ஃபைன் கிஃப்ட்ஸ் அங்கே ஒரு கமா. கொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது த எம்பரர் செட், அவ்வளோதான் ஆன்சர். இங்கே கொட்டேஷன் ஃபினிஷ்டு ஸ்டார்ட், அவ்வளோதான். இதில் ஒரு 6 இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்சுவேஷன் மார்க்ஸ். அதை கரெக்டாக போட்டாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். அடுத்த கொஷின்ஸ் 26 பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. இதில் கொஷின்ஸ்லேயே இருக்குது. கொஷினில் பார்த்தோம்னா ராமு இஸ் வெரி புவர் அண்ட் ஈ கேனாட் பை ஏ சைக்கிள். அவன் ரொம்ப ஏழ்மை, அதனால் அவனால் சைக்கிள் வாங்க முடியாது. ஆன்சர்னா ராமு கேனாட் பை ஏ பைசைக்கிள் பிகாஸ், ஏன்னா இ இஸ் வெரி புவர். அதாவது காம்ப்ளெக்ஸாக மாற்றிருக்கோம். 27 பார்த்துக்கிறோங்க. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அவங்க வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி. அதை நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு செகண்ட் எது வரும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி அதை கரெக்டாக எழுதணும். அவங்க கொடுத்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சரே படிச்சிடறேன். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கபிலன் இஸ் எ சின்சியர் அண்ட் ஆனஸ்ட் டீச்சர். நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும், நேம் தான் ஃபஸ்ட் வரணும். அப்போ கபிலன் இஸ் எ சின்சியர் அண்ட் ஆனஸ்ட் டீச்சர். நெக்ஸ்ட் ஒன் பிகே, இஃப் யூ அப்ளை ஃபார் எ லோன். நீ அப்ளை பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும், யூ வில் கெட் இட் இமீடியட்லி. அவ்வளோதான் ஆன்சர். கிராமர் பாட்டை விடாதீங்க, அட்டன் பண்ண முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க்ஸ் கிடைக்கும். நன்றி.